சொல்லிதான் கண்டுபிடிக்கணுமா? என்னோட வாய்ஸ் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏங்க நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேங்க. நீங்க நான் தான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேனா? கரெக்டா பேசுங்க. என்ன மரியாதை காரணத்திலே இப்பதான் எதிர்த்தேன் அதுக்குள்ளே இதா. So hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே happy விநாயகர் சதுர்த்தி. அண்ட் நான் வந்து ஆஃபீஸ்க்குன்னு ஒரு தனி சிம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வாங்கிட்டேன். ஸோ சிம் வந்த உடனே நமக்கு என்ன தோணும்? புது நம்பரா இருக்கே, யாருக்காச்சும் பிராங்க் பண்ணணும் தானே தோணும். ஸோ அதே தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நமக்கு வாய்த்த அடிமை இருக்கிறதே, ஸோ அதுக்கே ஃபோன் பண்ணி நம்ம பிராங்க் பண்ணலாம். அண்ட் யா, சோ என்ன பிராங்க் பண்ண போறோம்னா, நல்லா ஒரு பொண்ணு பேசுற மாதிரி பிராங்க் பண்ணலாம்னு தோணுச்சு. சோ ஹோப்ஃபுல்லி அவன் நல்லா பிராங்க் ஆவான்னு நினைக்கிறேன். சோ இது வந்து நம்ம மேல வீடு தான், வீடு காலி பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து சவுண்ட் வராதுன்னு நினைச்சு இங்க வந்து உட்காந்துருக்கேன். சோ இப்போ வந்து கால் பண்ணலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து வாய்ஸ் சேஞ்சர் ஆப் இருக்குல்ல, ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் வாய்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. வந்து நான் உனக்கு கால் பண்ண போறேன். ஹோப்ஃபுல்லி இங்க இருந்து கேட்கும், வெளியே இருந்து கேட்கல. ஹலோ ஹலோ ஹாய் ஜெயா. ஜெய்தா யாரு? எக்கோ அடிக்குதா? யாருன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க, வாய்ஸ் வச்சு கண்டுபிடிங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எங்க இவ்வளவு பேசிருக்கோம், கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க. ஆஹா, பேர் சொல்லுங்க, பேர் கண்டுபிடிங்களா? யாரு? பேர் சொல்லிதான் கண்டுபிடிக்கணுமா? என்னோட வாய்ஸ் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. யாரும் காமெடி பண்ணிருக்கீங்க. யாரு? காமெடி எல்லாம் பண்ணுங்க. நான் சீரியஸா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணேன், பேசணும்னு கால் பண்ணா நீங்க என்னங்க காமெடின்றீங்க? சொல்லுங்க. நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளவு பேசிருக்கோம். என்னடி சொல்ற? ஓஹோ, நீங்க எல்லார்கிட்டயும் பேசுவீங்களா? அப்போ எல்லா பொண்ணுங்கிட்டயும் பேசுவீங்களா? கீர்த்தனாவா? யாருங்க அது? மாட்டிக்கிட்ட பங்கு. நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். நான் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கால் பண்ணா நீங்க இப்பதான் எதிர்த்தேன் அதுக்குள்ளே இதா. ஓ, நீங்க 2 மணிக்கு தான் எந்திருப்பீங்களா? என்னையா கேள்வி கேக்குற? நான் அழுதுருவேன். என் பேர் கண்டுபிடிங்க. உங்களுக்கு நான் நல்லா தெரியும், நம்ம எவ்வளவு பேசிருப்போம், நீங்க எவ்வளவு பேசிருப்பீங்க என்கிட்ட. உருட்டு நீ உருட்டு. ஐஷுவா? ஓ ஐஷு, யார் அது? அது வாய்ஸ் ஸ்லிப் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி. உங்க பேர் என்னங்க? யாரு எதுவும் தெரியாது வந்துட்டு நான் எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க? கேங்கி வருதா? டைலர் ராங் நம்பர். சாரி. இல்லங்க, நீங்க ஜெயக்குமார் தானே? ஜெயக்குமாரா? அப்போ கரெக்டான நம்பர் தாங்க, ராங் நம்பர்லாம் கிடையாதுங்க. அப்ப நான் ஜெயக்குமார் இல்லங்க. பை. அப்படியே கட் பண்ண கூடாதுங்க. நீங்க என்னங்க கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பையனா இருக்கீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். கரெக்டா பேசுங்க. என்ன மரியாதை? பேர் சொல்லலாம், பேர் கேட்டா பேர் சொல்லணும்ல. பேரு கண்டுபிடிக்கணுங்க, அதுதான் ஒரு ஹானஸ்டான பையனுக்கான அர்த்தம். உருட்டு பேர் கண்டுபிடிக்க என்ன சம்பந்தம்? குடிச்சிட்டு பேசுறீங்களா? ஹலோ, நீங்க என்னங்க என்னைய குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறீங்க? நீங்க தாங்க குடிச்சிருக்கீங்க. நீங்க என் பேரு மறந்துருக்கீங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓகே, குட்டி க்ளூ கொடுக்குறேன். உங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன். உங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன். நம்ம லஞ்ச் பீரியட்லாம் நிறைய பேசுவோம், நிறைய சுத்துவோம். உருட்டு நீங்க லஞ்ச் பீரியட்ல எனக்கு சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. கரெக்ட் தான்.
அப்போ நீங்க எத்தனை பேருக்கு இங்க சாக்லேட் கொடுத்திருக்கீங்க? எந்த கிளாஸ் படிச்சீங்க? என்ன எப்ப பாத்தீங்க? ஏங்க எனக்கு மட்டும் தானங்க சாக்லேட் குடுக்குறேன்னு சொல்லி டெய்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. அப்போ நீங்க என்னங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இல்ல அந்த காலத்துல எல்லாரும் பேசப்பாங்க. நான் 10th படிக்கும் போது ஒழுங்கா பேசதும் புரியல. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பேன். ஓ எல்லாருக்கும் குடிப்பீங்க. அப்போ என்கிட்ட என்ன ஒரு பொய்யா சொல்லிருக்கீங்க? அஞ்சாம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்க சின்ன சின்ன பசங்க அண்ணாவும் கூப்பிடுவாங்க. அவங்க சாக்லேட் கொடுப்பேன். உங்க நான் உங்க அண்ணாவை எப்பவுமே கூப்பிடலையே. சத்தியமா என் கிளாஸ் வந்து இருக்காது. நான் என் கிளாஸ் யாருமே சாக்லேட் கொடுத்தது இல்ல. எல்லாம் கண்டிப்பா சாரிங்க. நான் உங்க அண்ணன் கூப்பிட்டதே இல்லைங்களே. அண்ணான்னு கூப்பிடுங்க. நீங்க நான் அண்ணன் கூப்பிட்டாதான் நீங்க திட்டுவீங்களே. ஓ ரொம்ப நாள் இருக்கேன். நானா என் பேர் சொல்லுங்க. யாருடா திவ்யா? என்னடா வரிசையா பொண்ணு பேரா சொல்லிட்டு இருக்க? பேசிக்கலா இவன் ஒரு பிளே பாய். சும்மா சொன்னேன். ஓ என்ன அப்பளம் கேட்டிருக்கேன். நீங்க அடுத்து சொன்னாங்க. சரி கரெக்டா சொல்லுங்க. என்ன சொல்றது? என் பேர் சொல்லுங்க. எனக்கு க்ளூ கொடுங்க. நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. நீங்க என்னங்க நீங்க? சரி சும்மா காலையில டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வேலை 108 வேலை இருக்கு. அதான் ஓஹோ என்னை விட உங்களுக்கு வேலைனா முக்கியமா போச்சா? இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணிட்டு என்னை விட வேலை என்ன இருக்குன்னு கேட்டா புரியல எனக்கு. சொல்லுங்க யாரு? ஓ நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இப்படி எல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் எங்க போச்சுங்க? அப்படியெல்லாம் சொல்றீங்களா? சொல்லிருக்கீங்க எல்லாம் மறந்துட்டீங்க நீங்க. நான் உங்க நம்பர் தேட எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கால் பண்ணா வெக்கமா இல்ல? இப்போ வந்து போன் பண்ணிட்டு நான் அப்படி சொன்னேன் எப்படி சொன்னேன்னா நம்ம மாதிரியா இருக்கு. ஏங்க நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேங்க. நீங்க என்னங்க நீங்க எல்லாரும் மாதிரி என்னையோ மறந்துட்டீங்களா? அப்போ நான் தான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேனா? இன்னும் நீங்க சொல்ற கதை பார்த்தா நான் உங்களை லவ் பண்ணி உங்களை ஏமாத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க நீங்க தாங்க எனக்கு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணீங்க, நம்ம லவ் எல்லாம் பண்ணோம். இப்ப என்ன உங்களுக்காக வீட்டுல வர மாப்பிள்ள எல்லாம் வேணாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. போன் லவுட் ஸ்பீக்கர்ல மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது உங்க பேரண்ட் வந்து வேணுமே எனக்கு தேர்வா இருக்கு. இல்லங்க அப்படிலாம் இல்லங்க. நான் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேங்க. நம்பிக்கை வரமாட்டேங்க. உங்களுக்கு நம்பிக்கை வராதுங்க. எனக்கு தாங்க இப்ப நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்க மேல. வேற ஏதாவது கூப்பிடுங்க. நீங்க என்ன செல்லமா அம்முன்னு கூப்பிடுவீங்க. ஆமாங்க நான் வீரஸ்ல படிச்சேன். டேய் சொல்றா பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஓ அப்ப மட்டும் அம்முன்னு எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து நான் என்னைக்கா இருந்தாலும் வருவேன் உனக்காக வருவேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன? என்னைக்குமே வருவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படி சொன்னீங்க. இப்ப என்ன? உருட்டு நீ டைலாக் எல்லாம் அடிக்கிறீங்க. நீங்க ஏதோ கிளம்ப பார்த்துட்டு என்னதோ வளர்ந்து இருக்கீங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ணதில்லை. நீங்க பாத்தீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வாங்கு உங்க பேர் சொன்னீங்கன்னா நான் ஆமாவா ஏன்னு யோசிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் ஆமாவா இல்லையான்னு. நல்லா தெரியும். இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏங்க என்னென்ன சொன்னீங்க நீங்க? எனக்கு சாக்லேட்டா வாங்கிட்டு வந்து நான் உனக்காக வருவேன்னு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப வரைக்கும் வரல. ஏதோ ஹரிஷ் கல்யாணத்தெல்லாம் ஏதோ பார்த்துட்டு ஏதோ ஒல்லிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்றது. அப்ப எல்லா பாய்ஸும் சேம் தாங்க. நான் தாங்க உங்களை நினைச்சு நம்பி இவ்வளவு நாள வெயிட் பண்ணி எல்லாமே வேஸ்ட் தாங்க. எல்லா பாய்ஸும் சேம். ஆமாங்க நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என் லைஃப் பிரிச்சுட்டீங்க, என் லைஃப் புடுங்கிட்டீங்க.
எனக்கு இல்லாத உரிமைங்களாங்க? நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? ஸ்கூல்ல தான் நான் தான் உரிமை, எனக்கு தான் எல்லாம் உரிமை என்ன சொல்லுவீங்க? ஆச்சுங்க, நீங்க ஊர்க்கார பொண்ணுக்குன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்போ? கல்யாணமா? ஹலோ, வாங்கணும் பண்ணீங்கன்னா ஊர் பக்கம் அவங்க எந்த போது பேசணும்ப்பா, இதெல்லாம் வாங்கணும் போயிட்டு இருக்கு. சரி ஆச்சு, நீங்க தான் இந்த லவ் பண்ணீங்கல்ல, நான் உங்களை லவ் அக்செப்ட் பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு கால் பண்ணேன். நீங்க யாருன்னே தெரியலமா, ஒண்ணு நான் எப்ப லவ் பண்ணேன்? ஏங்க என்ன வளைஞ்சு ப்ரப்போஸ் பண்ணி சாக்லேட் கொடுத்து நீல் டவுன் பண்ணி இத்தனை வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணாம போயிருக்கேங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு தெரியும் காவியா, நீ தான் யாருங்க காவியா? எனக்கு புரியல. சும்மா சொன்னேன். திவ்யா திவ்யா வேறவா? யாருங்க திவ்யா? உன் பேர் தான் காவியா? என்ன அப்படியா? யாருங்க அது நவ்யா? இங்க பாரு சோஃபி. நான் யாருன்னு எனக்கு தெரியாதப்போ. பேர் சொல்லுங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போல இருந்து டேய் மகனே வாடா, இன்னொரு 5 நிமிஷத்துல உன்னை மீட் பண்ண போறேன். அப்ப இருக்கு வா உனக்கு. மீட்டா. ஐயா. ஹலோ. பாய். ஹலோ. இப்போ நான் விநாயகர் எடுத்துட்டு வரணும். ஸோ கொஞ்சம் தொலைவா போகணும். ஸோ அவங்க வீடு கிட்ட தான் நம்ம எடுத்துட்டு வர போனோம். ஸோ அங்க போயிட்டு அவனை நல்லா வச்சு செய்யலாம். ஸோ மேபி அவன் காமிச்சிக்குவானா காமிச்சிக்க மாட்டானா தெரியல. பட் நார்மலா வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ எதனா பேசினான்னா பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா.